உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, ஐயோ அக்கா, விடு அக்கா. செல்வி, அக்கா, அக்கா செல்வி சொன்னா கேளு அக்கா. பைத்தியமாக்கா நீ? இப்ப எதுக்கு அந்த லெட்டர் நெருப்புல போட்ட? ஏன்க்கா அப்படி பண்ணிட்ட? செல்வி, என்ன எதுவும் கேட்காத. கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடு. முடியாதுக்கா. இப்ப எதுக்கு நீ அந்த லெட்டர் நெருப்புல போட எனக்கு தெரியணும். எவ்வளவு ஆசையா நீ அந்த லெட்டர் எழுத எனக்கு தெரியும்க்கா. என்னக்கா நடந்துச்சு? கா சொல்லுக்கா. வீட்ல தாத்தா என் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி நாள் குறிச்சிட்டாரு. தாத்தாவா? என்னக்கா சொல்ற? மாப்பிள்ளை யாரு? அன்னைக்கு மெஸ்ஸுக்கு வந்தாரு அவரா? ஆமா அக்கா. அவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட நல்லவங்க மாதிரி தெரியலக்கா. தாத்தா ஏன் இப்படி பண்ணாரு? அக்கா நீயாவது ஏதாவது பேசி வேண்டான்னு சொல்லிருக்கலாம்லக்கா. அக்கா இல்ல செல்வி, தாத்தா இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே கேட்டதில்ல. என் முகத்தை பார்த்து கூட அவரு பேச மாட்டாரு. ஆனா என்ன இன்னைக்கு என்ன முகத்துக்கு நேரா பார்த்து என்ன எல்லார் முன்னாடியும் தலகுனிய வச்சிராதன்னு கேட்டாரு. அவ்வளவு பெரிய மனுஷன் அப்படி கேட்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? அவரு வாக்கு கொடுத்திருக்காரு. அவருக்கு என்னால அவமானத்தை தேடி தர முடியாதுல்ல செல்வி. இருக்கட்டும்க்கா. அதுக்காக நீ உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண போறியா? சொல்லுக்கா. எப்படிக்கா மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு பொய்யான வாழ்க்கை வாழ போறியா? செல்வி, இது இது முடிஞ்சு போச்சு. வீட்ல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திட்டு மட்டும் என்னால நல்லா வாழ்ந்துட முடியுமா? எனக்கு இந்த காதல், அன்பு, பிரியம், பாசம் இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. நான் நினைச்சது எதுவும் எனக்கு கிடைச்சதே இல்ல. தாத்தா சொன்ன மாதிரி நான் அதிர்ஷ்டம் இல்லாதவளோ என்னமோ. கா ஏங்கா உன்னை நீ ஏமாத்திக்கிற? பேசலாம்க்கா. ப்ளீஸ்க்கா. கா இதோட விட்டு யார்கிட்டயும் இத பத்தி வாயவே திறக்க கூடாது. அவர்கிட்ட எல்லாம் இத பத்தி ஏதாவது சொன்னேன்னு தெரிஞ்சது நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அப்புறம் அவ்வளவுதான், பாத்துக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.